ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோசைகள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலோ இல்லை தோசைகள் ரொம்ப ஹீட் ஆகி சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குது இல்லைங்களா. நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது தோசை ஒட்டிட்டு சரியாக வராமல் இருக்குது இல்லைங்களா. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெமன் சைஸ் சின்ன சைஸ் புளி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன காட்டன் கிளாத்தாட்டு எடுத்துக்கலாங்க. அதில் போட்டு நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். தோசைகள் லைட்டாக சூடாக இருக்குது இல்லைங்களா, நம்ம டேரெக்டாக அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. தோசைகள் வந்து ரொம்ப சூடாகக்கூடாதுங்க. லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த புளி எடுத்துருக்கு இல்லைங்களா, அது வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தோசைகள் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை சூப்பராக வரும். அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நேற்று சப்பாத்தி ரொம்ப நேரம் போட்டோம் அப்படின்னா தோசைகள் ரொம்ப சூடாயிருங்க. நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றும் போது தோசை ரொம்ப கெட்டியாக வரும். அது மட்டும் இல்லாமல் தோசை ரொம்ப ஒட்டிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நல்லா மொறுமொன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த தோசைகள் கூட நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயும் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அப்ளை பண்ணி விட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்படியே ஒரு 2-3 செகண்ட் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். அதுவும் சூப்பராக வருங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 2-3 ட்ராப் எண்ணெய் சேர்த்து புளி வச்சு அப்ளை பண்ண இல்லைங்களா, அப்போ வந்து எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். இப்போ வந்து உங்கள் இஷ்டங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக எண்ணெய் நெய்யோ எது வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டிப் கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். 2 டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.